ராதிகா ஓ மேமோட நீங்க செல்லமே பண்ண ராதிகா செல்லமே. மேடம். ராதிகா மேடம் கூட நான் பேர் ஓப்பனாக சொன்னேன். மேடம் சில பேர் சித்தி ஆட்டம் இருக்கீங்கன்றீங்க, சில பேர் அக்கா ஆட்டம் இருக்காங்கன்றாங்க, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க மேடம் கமெண்ட்ஸு அப்படின்னு ஒன்று. உடனே ரூம்குள்ளே போயிட்டாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஹேர் ஸ்டைல் அது இது எல்லாம் இது பண்ணி அப்படியே ஒரு 8-9 வயசு கம்மியாகிற மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டேன். அதை பார்த்து நான் என்ன பண்ணும், நான் வந்து ஏஜ் ஏற்றணும். சிம்ரன் மேடம் கூட பண்ணுறதுக்கு முன்னாடி நான் குஷ்பு மேடம், கௌசல்யா இவங்க எல்லோரும் கூட பண்ணியிருக்கேன், சீதாரா எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் இவங்ககிட்ட வரும்போது இவங்க எதுவுமே கெடுக்க மாட்டோம், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. நல்ல ப்ராஜெக்ட் கலசம், நானும் இவ்வளோ பேர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ப்ரைம் டைம் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. திடீர்னு அவங்களுக்குள்ள ப்ரொடக்ஷனில் ஒரு பிரச்சனை. இந்த வம்சம் ப்ராஜெக்ட்டு எக்ஸலண்ட்டாக போச்சு, செம்ம டிஆர்பி நல்லா இருந்தது, எக்ஸலண்ட் சீன்ஸ். அங்கேயே ஒரு ப்ராப்ளம் ஸ்கிரிப்டில், அதை நான் கேட்டதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க. மை காட், நம்ம குடும்பம் இது வந்து என்னென்னா, இந்த கேரக்டர் நான் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் இன்க்ளூடிங் ப்ரொடியூசரு சிவா, ஹவு கேன் யூ ஆக்செப்ட், இதில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர், இது வந்து நெகட்டிவ் கேரக்டர், ஆன்டி ஹீரோ கேரக்டர், ஹவு கேன் யூ டூன்னாங்க. பட் ரெகக்னேஷன் ஸ்டேட்டில் லெவல் கொடுத்துருக்காரு. கலைஞர் சார் யூஸ் டு வாட்ச் சீரியல் ரெகுலர்லி. ஏன்னா கலைஞர் டிவியில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் ப்ரைம் டைம் குஷ்பு மேடம். சின்ன வயசில் எவ்வளோ படம் பார்த்து நாங்களாம் எவ்வளோ க்ரஷ் வச்சுருக்கோம் அவங்க மேலே. அந்த டைமில் ஷி வாஸ் மச் பிரிட்டியர். அந்த இல்லைப்பா, அவங்க கூடன்னு சொல்லி ஒரு மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு மாதம் பட் ஆனால் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு கேள்வி நாங்கள் பார்த்து இந்த ஐ லெவல்லையே நான் வந்தேன். நான் திரும்பி வரும்போது அது ஸ்லைட் ஆச்சு. அப்படியே அவ்வளோ வெயிட் ப்ளஸ் அந்த ஷார்ப் எட்ஜஸ், மை காட், 1 இன்ச்சு இங்கே பட்டிருந்தா ஸ்கல் அப்படியே வெடிச்சிருக்கும். நான் டிசிப்ளின்டா இருந்தா ஆப்போசிட்ல இருக்கவங்க அதே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இல்ல, அந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கன்வே பண்ணணும்னு கூட தோணலன்ற விஷயத்தை how do you handle it? I will fight. You will fight. I will fight for my right. I will dare. யாரும் கூட பார்க்க மாட்டேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஈவன் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், எவ்வளோ பெரிய யார் அந்த வாட் யூ டிட் இஸ் ராங். ஐ வில், நான் பயப்பட மாட்டேன். You confront. அதனால் அவங்க இண்டஸ்ட்ரியில் அவாய்ட் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, என்கிட்ட ப்ரொஃபஷனலாக தப்பு பண்ணாங்கன்னா ஐ வில் டீச் தெம் அ லெசன். நான் கற்றுக் கொடுக்குற லெசனில் வந்து மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. ஆமாம், மெயின் எனக்கு என்கிட்ட தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டாக பிஹேவ் பண்ணணும். யார் பிஹேவ் பண்ணாலும் நான் அதில் கண்டுக்க மாட்டேன். ஒன்று மன்னிப்பேன், இல்லைன்னா நான் வந்து Okay, you'll teach them that. Definitely. Okay, that's really nice. ஏன்னா அடுத்தவங்களுக்கு அந்த தப்பு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே பெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தா தப்புங்க. இப்போ நம்ம இந்தியாவிலும் சரி, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எவ்வளோ பேர் லைஃப் சாக்ரிஃபை பண்ணிருக்காங்க, எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க சாக்ரிஃபைஸை. அதை மாதிரி பரவாயில்ல, எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்னோடய லைஃப் ஓரளவு கெட்டு போனாலும் பரவாயில்ல. பட் we should make them realize, ஒரு 100 பேரில் ஒருத்தர், 1000 பேரில் 10 பேர் இந்த மாதிரி அதர்மத்தை எதிர்த்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். பண்ணால்தான் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகாது. பட் நம்ம ஒருத்தரால அதை பண்ணிட முடியுமா அப்படின்றது நிறைய சான்ஸே இல்லை, ஒருத்தரால முடியாது. பட் இன் மை கேஸ் ஐ வில், you have to அப்படின்றது உங்க மைண்ட்ல. ஆமாம், இன் மை கேஸ் என்னோட ப்ரொஃபஷனில் என் கூட நீ வந்து இந்த தப்பு பண்ணியிருக்க, அதை நான் எப்பயுமே நான் வந்து தோத்து கிடையாது. That's really nice about you. And இப்போ வந்து நிறைய மெமரிஸ்குள்ள நம்ம வந்து போறோம். I have photos of your serial எல்லாமே நான் வச்சிருக்கேன். அதை பத்தி நம்ம ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ண போறோம். கண்டிப்பா. Yes. So first picture வந்து of course about this ராதிகா மேமோட நீங்க செல்லமே ராதிகா மேடம் கூட நான் பேர். எப்படி இருந்தது சார் அந்த ஆஃபர் வரும்போது? நான் அதுக்கு முன்னாடி வேற ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணாங்க அவங்க மேனேஜர்ஸ், ராதிகா மேமோட. ஆமாம் பேருன்னு. நான் வந்து பயந்துட்டேன். என்னங்க, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ராதிகா மேடம் பார்க்குறோம், அவங்க கூட பேருன்னா அன்பிலீவபிள். எனக்கு பயந்துட்டேன் நான் இல்லை சார், நான் பிஸியாக இருக்கேன், டேட்ஸ் இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஒரு 1 month கழிச்சு மறுபடியும் அவங்க விடலை. மறுபடியும் பண்ணும்போது I accepted it.
என்னோட இவங்க ஒரு 12-13 இயர்ஸ் இவங்க பெரியவங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப எனக்கும் இருந்தது அவங்களுக்கும் இருந்தது. அந்த 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 பேர் பார்க்குறதுக்கு நான் அவங்க எல்டரா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து ரொம்ப எல்டரா, அதாவது நேட்டிவிட்டி, அந்த நேட்டிவிட்டி, தமிழ்நாடு நேட்டிவிட்டி, அந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தாங்க. நான் வந்து சின்ன பையனாட்டம் இருக்கேன். நான் ஆல்ரெடி ஐம் யங்கர் தென் ஹர், மச் யங்கர். இருந்தாலும் அப்போ அவங்க கேட்டாங்க என்ன. கேட்கும்போது ஐ டோல் தி ஃபேக்ட். ஏன்னா நான் அப்போ வந்து ராதிகா மேடம் கேட்குறாங்க, நான் பொய் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்காது. என்ன சிவா என்ன பேசுகிறேன், சாக்ஷின்னு வாங்க, ரொம்ப அழகாக கூடும். சாக்ஷி என்ன பேசிக்கிறாங்க நம்மளோட இது பற்றி அப்படின்னு ஓப்பனாக சொன்னேன். மேடம் சில பேர் சித்தி ஆட்டம் இருக்கீங்கன்றீங்க, சில பேர் அக்கா ஆட்டம் இருக்காங்கன்றாங்க, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க மேடம் கமெண்ட்ஸு அப்படின்னு ஒன்று. உடனே ரூம்குள்ளே போயிட்டாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஹேர் ஸ்டைல் அது இது இதெல்லாம் இது பண்ணி அப்படியே ஒரு 8-9 வயசு கம்மியாகிற மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டேன். அதை பார்த்து நான் என்ன பண்ணும், நான் வந்து ஏஜ் ஏற்றணும். நான் நேச்சுரல் ஹேர் ஸ்டைல்லாம் அதெல்லாம் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு ஏற்ற முடியும், லைட்டாக பியர்டு வளர்க்குறது, அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஏஜ் கொடுக்குற இது மாதிரிலாம் வந்து. அப்புறம் கதைக்குள்ளே வந்த உடனே பியூட்டிஃபுல் ஜர்னி. மை காட், எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாங்க அவங்கெல்லாம், வேல்யூபிள் டிப்ஸ். அவங்கெல்லாம் சீனியர் தானே. ஆரம்பத்தில் ரொம்ப நான் நடுங்கினேன். ஒரு 1 or 2 ஷெட்யூல்ஸ் ரொம்ப நடுங்கினேன் நான். இருக்கும்ல. அதுக்கப்புறம் அவங்களே ஏய் சாக்ஷி பின்ற சூப்பர், வெரி குட், அந்த மாதிரி. என்ன பேருங்க ஏசி துரைன்றது ஒரு விதமாக ரீச்னா, இது வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து பயங்கர ரீச். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கடவுள் என்னமோ தெரில, என்னமோ போன தினத்தில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், அதனால கேட்காம இதெல்லாம் வந்தது. ஐ எம் ஹாப்பி. அடுத்த பிக்சர் சிம்ரன் மேம். சிம்ரன் மேமோட பண்ண இந்த சீன். ஆமாம், சிம்ரான் திரைன்னு அதில் ஒரு கதை பண்ணியிருக்கேன். அப்புறம் அக்னி பறவைன்னு இன்னொரு சீரியல். எஸ், how was that for you? she is very decent. அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப, அதாவது நான் பழகிட்டேன். நான் சிம்ரன் மேடம் கூட பண்ணுறதுக்கு முன்னாடி நான் குஷ்பு மேடம், கௌசல்யா, இவங்க எல்லாரும் கூட பண்ணியிருக்கேன், சீதாரா எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் இவங்ககிட்ட வரும்போது இவங்க எதுவுமே கெடுக்க மாட்டோம், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்கே வந்ததில்லை. ரொம்ப நார்மலாக இப்போ யாரோ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பேர் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் நம்ம, அவ்வளோதான். ப்ளஸ் அவங்க சீனியர்னு சொல்லி கொடுத்தது கூட கிடையாது, எதுவுமே சொல்லலாம். டைரக்டர் அவங்களும் பக்கா டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அவங்க கவிதா பாரதி அந்த ப்ராஜெக்டுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் பண்ணுவாங்க. நான் சீனியரு, என் பேர் பண்ணுறவருக்கு இவனுக்கு எதாவது சொல்லணும்னு சில பேர் வாலண்டியராக சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப கியூட். ரம்யா கிருஷ்ணன் மேடம் நல்ல ப்ராஜெக்ட் கலசம். நானும் இவ்வளோ பேர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ப்ரைம் டைம் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. திடீர்னு அவங்களுக்குள்ள ப்ரொடக்ஷனில் ஒரு பிரச்சனை. அதாவது இவங்களும் இன்னொரு ப்ரொடியூசருக்கும் ஜாயிண்ட்டாக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டாக என்னுடைய மேரேஜ் சீக்வன்ஸில் எப்பயோ அந்த இது பண்ணிட்டாங்க. இல்லைன்னா பியூட்டிஃபுல் நல்ல சீன்ஸ், ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் நல்ல லவ்லி சீன்ஸ். ஆமா, பேரே பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். நீங்க 2 பேரும் நல்ல சீன்ஸ், நல்லா இருந்தது சீன்ஸ்லாம். இதெல்லாம் இப்பயும் நான் வீடியோலாம் யூடியூப்லாம் பார்ப்பேன். நான் ரொம்ப ரம்யா கிருஷ்ணா மேடம் கூட நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் பார்ப்பேன். நான் சார் சொல்லும் போது உங்க ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆகுதே சார். அதான் ஆமாம், அந்த சீனில் அந்த பெப் இருக்கிறதுனால அந்த விஷயம், அதுவும் ரம்யா கிருஷ்ணா மேடம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நல்லா லவ்லியாக இருந்தது. இப்பயும் பார்ப்பேன் நான். இப்போ ஆனந்தமில் எப்படி என்னோட பேர் பிரியா அந்த கேரக்டரில் எவ்வளோ ஆடியன்ஸ் ஸ்டில் நான் எங்களுடைய அந்த லவ் சீன்ஸு அதெல்லாம் சினிமேட்டிக் சீன்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. எல்லாமே சத்யோதி ஃபிலிம்ஸ் வந்து அப்படியே அவங்களோட சினிமா மூவி டீமுக்கு அப்படியே இறக்குனாங்க. எவ்வளோ பட்ஜெட் அடிக்கும் தெரியுமா அவங்களுக்கெல்லாம். ஆனால் அந்த சீன்ஸ் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல், எவர் லாஸ்டிங் சீன்ஸ்லாம். இப்போ நான் பார்க்குறேன் யூடியூப்பில் இந்த ஜென்ரேஷனுக்கு ஆனந்தம் சார் இது எந்த சீரியல் சார், எந்த சீரியல்ஸை கேட்குறாங்க இந்த ஜென்ரேஷன். இன்னி வரைக்கும் கனெக்ட் பண்ணி ஏன் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிக்க சில இதெல்லாம் இப்போ இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க வேறு இதில். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு 2000s வந்தது தெரியல அவங்களுக்கு. இருந்தாலும் they are enjoying that.
அந்த மாதிரி எவர் லாஸ்டிங் சீன்ஸ் அந்த சீன்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷனில் இன்னொரு வம்சம் பண்ணேன், அவங்க கூட காம்பினேஷன் பண்ணேன். பட் இவங்க பேர் கிடையாது. நான் அதில் டபுள் ரோல், நானும் டபுள் ரோல், என்னோடய ஒய்ஃப் பொண்ணு கேட்டன் டபுள் ரோல். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலண்ட்டு வம்சம். அங்கேயும் ஒரு டெக்னிக்கல் நான் சொன்னேனே. ஆமா, you had an injury right? ஒரு that is for வேற ப்ராஜெக்ட். லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணும்போதுயா? ஓகே, அது செத்து போடுச்சு. இந்த வம்சம் ப்ராஜெக்ட் எக்ஸலண்டா போச்சு. ஷாமா டிஆர்பி நல்லா இருந்தது. எக்ஸலன்ட் சீன்ஸ். அங்கேயே ஒரு ப்ராப்ளம் ஸ்கிரிப்டில். அதை நான் கேட்டதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க. நியாயத்தை கேட்டேன். What was it like? ஷேர் பண்ண முடிஞ்சா? கண்டிப்பா. என் மதர் வந்து என் ஒய்ஃபை வந்து என் எதிர்க்க கொலை பண்ணுவா, பாய்சன் கொடுத்து. அதாவது ஒரு ரூமில் எண்ணெய் கட்டி போட்டு அவங்க ரூம்குள்ளே, நான் ரூம் வெளியில், நான் கதற அழுக சாவடிச்சிருவா. ஸோ மறுபடியும் அவளுக்கு பிறந்த பொண்ணு அவள் அதே மாதிரி இருப்பா. அவள் என்கிட்ட வரும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றாவும், நானும் என் பொண்ணும் நானும். அப்புறம் அவள் என்ன சொல்லுவா, நான் தாத்தா பாட்டியை கொண்டு வருவேன் சொல்லிட்டு கொண்டு வருவா. இங்கே தேடி கொண்டு வந்த உடனே கதல் எப்படின்னா, நானும் எங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் ஜாலியாக பேசுகிறோம்மா. இதை நான் ஒத்துக்கலை. நான் ஒத்துனேன். மிஸ்டர் அருள் ராய்னு டைரக்டர் எவ்வளவோ சொன்னேன், சாரி சார், நான் காசு வாங்குறேன், காசுக்காக தான் பண்ணுறேன், இருந்தாலும் மனசாட்சி ப்ளீஸ் டிஸ்கஸ் தி டீம் ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டு மறுபடியும் எழுதினார். ஒரு சீன் எடுத்தார், டெலிகாஸ்ட்டில் வரல. அகெயின் ஐ ஸ்டாப். என்ன சார், வாட் இஸ் திஸ்? சரி, ஈகோ ப்ராப்ளம் பார்க்கக்கூடாதுங்க. தப்புனா யூ டெல் மீ. இல்லை தப்புன்னு ரைட்னா டூ இட். என்ன ஈகோ உங்களுக்கு? என்ன ஈகோ உங்களுக்கு? எல்லாரும் தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உண்மையாக கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அந்த மனசு இருக்கணும். ஆமாம்ல, கரெக்ட்ல, நல்லா குட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் இருக்கும். என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஐ டென்ட் மைண்ட். அவ்வளோதான், உங்களுடைய இது அவ்வளோதான். எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க ஃபேன்ஸு, அவங்க எல்லாம் கதை கேட்டிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் இப்போ அப்படி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம திரும்ப வந்து பேசும்போது ஐயோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார், ஒரு சீன் போடுங்க சார். இன் பிட்வீன் அம்மா கில்ட்டாரா, நான் உன் பொன்னாடி சாவாஸ்டேன் கில்ட்டான ஒரு நல்ல சீன் போடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறேன் அம்மா கூட ரொமான்ஸ் பண்ணுறேன் சார், நான் கொஞ்சம் குஞ்சு விளையாடுறேன் அம்மான்னு சொல்ல. நான் இவ்வளோ சொன்னேன், எடுக்கலையே. ஓகே, அந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நிறைய காசுக்காக மட்டும் பண்ணுறவனா இருந்தால் இல்லைங்க, பேர் வரணுங்க. இன்னும் எதுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க, இன்னும் ஃபேன்ஸ் ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஏன் மதிக்கிறாங்க? பண்ணுற கேரக்டர்ஸ், நீங்கள் கிரியேட் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். நாங்கள் அது நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா தான் நாங்கள் நல்லா இருப்போம். அது புரிய மாட்டேன். இந்த பிக்சர் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குஷ்பு மேமோட மை காட் நம்ம குடும்பம். இது வந்து என்னென்னா, இந்த கேரக்டர் நான் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் இன்க்ளூடிங் ப்ரொடியூசரு சிவா, ஹவு கேன் யூ ஆக்செப்ட், இதில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர், இது வந்து நெகட்டிவ் கேரக்டர், ஆன்டி ஹீரோ கேரக்டர், ஹவு கேன் யூ டூன்னாங்க. சார் தட் இஸ் தான், அதான் ஆர்டிஸ்ட்க்கு அதான் லக்கு. ஒரே டைமில் அவ்வளோ ஹீரோவாட்டம் அந்த பக்கம், இது வந்து சைக்கோவாக பிஹேவ் பண்ணுற கேரக்டர், ரெண்டுமே சக்ஸஸ் ஆச்சு. ஐ காட் அ ஸ்டேட் அவார்ட் ஃபார் திஸ். ஏசி இது வரைக்கும் வரல. மேபி கலைமாமணி வந்தது அதுக்காக வந்துருக்கலாம், இல்லை ராதிகா மேடம் கூட பண்ணதுனால வந்திருக்கலாம். பட் ரெகக்னேஷன் ஸ்டேட்டில் லெவல் கொடுத்துருக்காரு. கலைஞர் சார் யூஸ் டு வாட்ச் சீரியல் ரெகுலர்லி. ஏன்னா கலைஞர் டிவியில் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ப்ரைம் டைம் குஷ்பு மேடம். இவங்க கூட அம்மா, ஏன்னா சின்ன வயசில் எவ்வளோ படம் பார்த்துட்டாங்களோ, எவ்வளோ க்ரஷ் வச்சுருக்கோம் அவங்க மேலே. அந்த டைமில் ஷி வாஸ் மச் பிரிட்டியர். அந்த இல்லைப்பா, அவங்க கூடன்னு சொல்லி ஒரு மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு மாதம் குஷ்பு மேடம் கிடையாது, ஐயோ கேன்சராவாதா இது மாதிரிலாம் நான் வேண்டிட்டேன், பயம். அதுக்கப்புறம் மை காட் ஒரு 1 or 2 days தான் எனக்கு பயந்தேன். அதுக்கப்புறம் அவுட்டோர் சாங்க்கு எல்லாம் போனோம். அதெல்லாம் ரொம்ப ஐயோ பியூட்டிஃபுல் அவங்க. ப்ளஸ் ஷீ நெவர் டேக்ஸ் ப்ராம்ப்டிங். அதான் எவ்வளோ கஷ்டம். இப்போ நானும் லைவெல்லாம் நாங்கள் கேபி சார் தெலுங்குலாம் பண்ணியிருக்கேன். லைவ்ன்றது அது ஓகே கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து
ப்ராம்ப்டிங் இல்லாமல் அவங்க நார்த் இந்தியன் அவங்க இவ்வளோ நல்லா, அது மெகா சீரியல்ன்றது ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ரெயின். ஐ ரியலி அப்ரிஷியேட். அந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா நம்ம க்ரஷ்ஷா அவங்கள பார்த்து அப்படி ரசிச்சிருப்போம். திடீர்னு அவங்க கூட ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஸ்டார் பாயா அப்படி போய் ஹாய் மேம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க எப்படி நான் எப்படின்னா அவங்கள பார்த்து நான் கற்றுட்டேன். ஆக்டிங் அந்த ரோலில் அவங்க என்ன பண்ணணும், மற்றவங்க என்ன பண்ண வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இதில் வந்து அவங்க என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் கிளியராக அவங்க இருப்பேன். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவங்ககிட்ட. அவ்வளோதான், அது முடிச்சிட்டேன், அவ்வளோதான். வேறு டெஸ்ட்டாக இருக்க மாட்டேன். ரீசெண்டாக தான் அவங்க மொபைல்ஸ்லாம் நம்பர்லாம் வாங்கியிருக்கேன் நான். அதுவும் அந்த லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் அந்த ஆக்சிடென்ட்டு அது. அதர்வைஸ் அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. நான் எனக்கு அப்போல்லாம் எனக்கு பயங்கர எஸ்டிடி ப்ராப்ளம், அதெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுவேன். எதுக்கே இருக்க சிவா, செத்து போனையா, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், இது மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஐ நோ மை ஹெல்த்து. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. குஷ்பு மேடம் வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். ப்ரொடக்ஷன் கூட அவங்க லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் தானே, வெரி நைஸ் ப்ரொடக்ஷன். பட் ஆனா லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு கேள்விப்பட 2019ல நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நைட்மேர். எனக்கு என்னோட லைஃப் ஸ்டில் ஐ அம் சஃபரிங் a lot. What was it? How did that happen? Like அது அந்த செட்டு சாலிகிராமத்தில் ஒரு செட்டில், பெரிய செட்டு, அது லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் அந்த ஸ்டோரோட செட்டு. நான் குஷ்பு மேடம் வார்ன் பண்ணி, ரவுடிஸோட வார்ன் பண்ணி, டை தூக்குங்கடா அப்படின்னோடனே இவங்க ரவுடிஸ் அந்த ஒரு பெரிய ஷட்டர் ஒரு 15 ஃபீட் இருக்கும், ஒரு 20 ஃபீட் ஹைட் இருக்கும். அந்த ஷட்டரை 4-5 பேர் தூக்குவாங்க. மேலே போய் லாக் ஆகணும். இவங்க தூக்குனாங்க, மேலே போச்சு, லாக் ஆகலை. அது நான் பார்க்க மாட்டேன்ல. நான் பாட்டுக்கு அவங்க போனேன், போடா அப்படின்னா அவங்க போனாங்க, சர்றனாங்க. நாங்கள் பார்த்து இந்த ஐ லெவல்லையே நான் வந்தேன். நான் திரும்பி வரும்போது அது ஸ்லைட் ஆச்சு. அப்படியே அவ்வளோ வெயிட் ப்ளஸ் அந்த ஷார்ப் எட்ஜஸ், மை காட். எக்ஸாக்ட் இல்லைன்னா அதான் சொல்கிறேன், இன்னும் எனக்கு எதுக்கோ தெரில, கடவுள் காப்பாற்றிருக்காரு, குட் ஆர் பேட். அதனால தான் இருக்குது. இல்லைன்னா 1 இன்ச்சு இங்கே பட்டிருந்தா ஸ்கல் அப்படியே வெடிச்சிருக்கும். கரெக்டாக ஸ்கேல்ப் லெவல். அதாவது அந்த ஸ்கல்லை வலிச்சு, இப்போ ஒரு கத்தி போட்டால் அந்த கத்தி அந்த ஸ்கல்ல வெட்டாமல் வெறும் அந்த ஸ்கின்னை மட்டும் வெட்டி வருமா, அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஹேரோட அப்படியே வந்துருச்சு. அப்படியே நான் ஃபெயிண்ட் கூட ஆகலை. ஆனால் அப்படியே குஷ்பு மேடம் நான் அப்படியே கண்ணு மூட்டேன், மேடம் முடிஞ்சு போச்சுல கரியர் அப்படின்னு. பிளட்டு அவங்க ஹேரி ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஒன்றும் இல்லை நாங்கள் அப்படியே. நானே சொன்னேன், விஜயா ஹெல்த் சென்டரில் என் ஃப்ரெண்ட் இருக்கான், ஒன்று ஆர்டிஸ்ட் இருக்கான், வேலை பண்ணுறாங்க, அங்கே போங்கன்னு. அம்பிகா அரசுன்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆச்சு. பட் த திங் மேஜர் மிஸ்டேக் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாங்க. ரெக்கார்ட்ஸ் எனக்கு ஒன்றும் கொடுக்கல. நானுமே டிப்ரெஷன் எடுத்துட்டேன். இனிமேல் எனக்கு இங்கெல்லாம் ஸ்டிச்சஸ், இது வரைக்கும் ஸ்டிச்சஸ் எப்படியே இது வரைக்கும். அப்புறம் லேசர்லாம் பண்ணேன் என் செலவில். ஸோ நான் மெடிக்கேஷன் எடுக்க வந்துட்டேன். அவ்வளோ பெரிய வெயிட்டு அங்கே பட்டு கட்டாக இருக்குது. அதோட இம்பேக்ட் வந்து எனக்கு அது வரைக்கும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லாட் ஆஃப் சஃபரிங்ஸ், லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் மை ப்ரொஃபஷனல் லைஃப். அப்புறம் தான் நான் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் ஆகி தான் நான் ஜஸ்ட் ஒரு 1.5 இயர் முன்னாடி தான் எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆகுதுன்னு சொன்னேன். மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இப்போ டெய்லி மெடிக்கேஷனில் இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அகெயின் இன்னும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது எல்லாமே பண்ணிவிட்டு பக்காவாக இருக்கேன். மெடிக்கேஷன் விட்டால் மறுபடியும் ப்ராப்ளம். அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் பிரெயின். அந்த ரெக்கார்ட்ஸ் எனக்கு இல்லை. அவங்க இன்சூரன்ஸ்க்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியல, டாக்டர் பார்க்கும்போது மெடிக்கேஷன் எடுக்காமல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜூலை வந்தால் 6 இயர்ஸ். ஜூலை 1 இந்த 2019 ஹாரிபிள். அந்த இதுக்கப்புறம் என்னோடய லைஃபே எனக்கு போரிங், வெக்ஸ். எனக்கு அதான் அந்த அளவுக்கு எனக்கு பிரெயின் டிஸ்டர்பாக இருக்குது. எனக்கு இப்போ வந்து ஐ எம் நாட் ஹாப்பி வித் எனிதிங். ஐ எம் பிளெஸ்ட் வித் வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி. இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், அந்த ஸ்மைல்ன்றதே நான் மறந்துட்டேன். எவ்வளோ ஜாலியாக இருப்பேன் செட்டில், மறந்துட்டேன். ஆல்வேஸ் இன்டு டிப்ரெஷன். எதுவுமே ஹாப்பினஸ் தரதில்லை. அவ்வளோ வர்ஸ்ட் இன்சிடெண்ட். வெளியவே வரல. ரொம்ப பேர் தெரியாது. 10th டே ஸ்டிச்சஸ் போட்டு, யூ நோ ஒன் திங், 4 days இந்த ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக அகைன் ஐ வென்ட் டு தட் ஸ்பாட்.
ஸ்பாட் எங்கே நான் உயிர் பொழைச்சனோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டில் எடுத்து குஷ்மாவோட அனுப்புனேன். போயிட்டு அனுப்புனேன், ஏய் ஒரு கேட் பேன் பியூட்டின்னு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு 10th டே ஸ்டிச்சஸ் எடுக்காமல் வந்து மேக்கப்பில் போட்டு அந்த சீனை முடித்தேன். ஹைதராபாத் போனேன், 2 ப்ராஜெக்ட்டு அங்கே ஷெட்யூல் முடித்தேன். ஸ்ட்ரெயினே ஆகக்கூடாது, பட் எல்லாமே கத்துற சீன்ஸு, எமோஷனல் சீன்ஸு. குஷ்பு சொன்னாங்க, உன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க எங்களுக்கு, தேங்க்யூ வெரி மச் சிவா அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் யூ கான் சே யூ ஆர் நாட் பேஷனேட். எனக்கு பிடிக்காதுலாம் நீங்கள் சொல்லவே கூடாது இதுக்கப்புறம். சரி, நான் வந்து உண்மையாக சொல்லுவேன், எனக்கு இந்த ட்ரீம் கிடையாதுமா. இப்போ நான் என்னன்னா காசு வாங்குறேன், வேலைக்கு போகிறேன், காசு வாங்குறேன், உண்மையாக இருக்கணும். இங்கே காசு வாங்குறேன், உண்மையாக இருக்கணும். நான் அந்த வேலைக்கு போகணும். I want to become an IAS. I want to become a collector. I want to become a hero. இந்த ஏம், இந்த பேஷன் கிடையாது எனக்கு. You have to be true. அவ்வளவுதான். ப்ரொஃபஷனல் ட்ரூ, அவ்வளவுதான். அதனால எவ்வளோ எஃபெக்ட் ஆச்சு. மெடிக்கேஷன் எடுக்காம அந்த 10வது நாள்லயே நான் அலற சீனு, கத்துற சீனு, அடிச்சுக்கிற சீனு எல்லாம் பண்ணேன். இல்லைன்னா நான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நான் பூஜை எல்லாம் 3 o'clock 3:30 அந்த ரிப்போர்ட்டிங் டைம் ஷூட்டிங்க்கு அவுட்டோர் போனாலும் அந்த மாதிரி நான் பூஜைலாம் பண்ணி மேக்கப்பெல்லாம் போட்டு ஷார்ட் ரெடியாக இருப்பேன். அப்படி பண்ணியிருந்தேன். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்சோம்னியா, ஐ வில் நெவர் கெட் ஸ்லீப் இந்த நைட் மார்னிங். அதுக்காக கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறது, இது மாதிரிலாம் பை ஃபோர்ஸ். தூங்கணும்ல, எனக்கு மெடிக்கேஷன்ஸ் இப்படி தூக்க மாத்திரலாம் அட்வைஸ் பண்ணாங்க டாக்டர்ஸு. அதெல்லாம் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இப்போ நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் லாங் யூசேஜுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுன்னு தெரியும் எனக்கு. அதனால் பார்க்குறேன் மேக்ஸிமம். பட் ஹெவி லாஸ்மா, என் லைஃபே போச்சு. கொண்டு வாங்க சார், நிறைய சக்தி சிவா நாங்கெல்லாம் பார்க்கணும் சார். இவ்வளோ கொண்டு வந்த கடவுள் அவர் தான் கொண்டு வரும். எனிதிங் அவரோட. கண்டிப்பாக நம்ம பேசிடணும்னு நினைக்கிறேன் உங்களை பற்றி. ஏன்னா வீட்டுக்கு போனால் இப்போ உங்களை கேட்பாங்க, இத்தனை ஹீரோயின்ஸ் பற்றி பேசுனீங்க, என்னை பற்றி பேசலையே அப்படின்ற மாதிரி. என்னோட ஒய்ஃப் வந்து மை காட், வாட் அ பிளெஸிங் ஃபார் மீ. ஆக்சுவலாக இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நான் செத்துருவேன்னு எங்கள் ரிலேஷனில் எங்கள் அங்கிள் டீப்பாக பார்க்காம ஒரு தப்புன்னு எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டார். அதனால் எங்கள் அம்மா ஷீ கேட் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட். என் அப்பா வந்து என்ன மாதிரி நல்ல விஷயம் தானே பண்ணுறேன். நான் +2 ஃபெயிலு. அப்போ சின்ன வேலையில் பண்ணியிருந்தேன், சம்பளம். இந்த பொண்ணு MA. இவங்க அப்பா இறந்துட்டார், ட்ரெஷரி ஆஃபீஸரு, பெரிய போஸ்ட்டு. ஆனால் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டார். 7 பொண்ணுங்க. அவர் மேலே ரெஸ்பெக்ட்னால எங்கள் மாமியாருக்கு அட்டெண்டர் போஸ்ட் கொடுத்து 7 பொண்ணுங்களையும் வளர்த்தாங்க. என் ஒய்ஃப் 4வது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு பொண்ணாக கட்டி கொடுக்குறாங்க. என் ஒய்ஃப் 4வது. எங்கள் ரிலேஷன், காமன் ரிலேஷன் மூலமா வந்தது. நல்ல ஃபேமிலிடா, ஓகே சொல்லிட்டாடா பொண்ணு அப்படின்ன உடனே எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும், என்ன +2 ஃபெயில் பையன் என்ன போய் ஓகே சொன்னாங்க அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள, இவ்வளோ தான் நான் கட்டிக்கணும். என் அப்பாவுக்கும் அப்படி தான். நல்ல விஷயம் பண்ணும்போது எப்படி அஸ்ட்ராலஜி ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு ஓகே சொல்லிட்டார். ஸ்ட்ரெயிட் என்கேஜ்மெண்ட். எங்கள் அம்மாவுக்கு செத்துருவான்னு. என் எங்கேஜ்மெண்ட் நடந்ததே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஞாபகம் இல்லை, ஃபுல் அந்த பில்ஸில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பெட்டர். ஹார்ட் என்லார்ஜ் ஆகி, மை காட் எவ்வளோ சீரியஸ் ஆகி, அப்படி இருந்து 0 இருந்தேன் நான் பிஃபோர் மேரியிங் ஹர். இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், எவ்வளோ ஃப்யூச்சர் இருந்தது. அதே மாதிரி என் பொண்டாட்டி மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு மறுபல் கிடைக்க மாட்டா, என் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்க மாட்டா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க மாட்டா. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் இருக்கும்போது எவ்வளோ என்னை விட என்னை மறந்துடுவார், லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு எங்கள் அப்பா. அவங்களாம் தெய்வமாக தான் பார்ப்பேன். இருந்தாலும் அவளையும் நான் ரொம்ப பாவம் இது பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு அவெல்லாம் எனக்கு வேறு ஜென்மமே வேணாம். ஆனால் கடவுள் கொடுத்தாருன்னா எனக்கு அவள் தான் வேணும் ஆல்வேஸ். ஆமாம், இது வந்து கர்மபூமி. இந்த ஜென்மன்றதே ரொம்ப கஷ்டம்தான். வேணாம், இருந்தாலும் நீ பண்ண பாவத்துக்கு கொண்டு ஜென்மம் இருக்குன்னா எனக்கு அவள் தான் வேணும்.
அண்ட் வி விஷ் யூ ஸ்பீடி ரெக்கவரி. எல்லா வயசுமே சரி, ஹார்ட் ஹெல்த்தாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்யூட் ரோல்ஸ், அழகான ரோல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருங்க. இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சீரியல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் திருசெல்வம் சாரோட யூடியூப் சேனலில் என்ன இன்வைட் பண்ணதுக்கு அவருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். இது வரைக்கும் நம்ம வந்து 25 இயர் ஆச்சு. நீங்களும் கூப்பிடல, நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். பட் ஆனால் உங்களுடைய யூடியூப் சேனலில் கூப்பிட்ருக்கீங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி. வி ஆர் கனெக்டட் நவ். ஓகே சார். ஹோப் ஃபியூச்சர் வில் மேக் us work together. All the best, sir. Thank you. God bless.